சில பிரதர்ஸ்லாம் வந்து கமெண்ட்ல கருப்புசாமி படம் வந்தால் அதே மாதிரி காப்பி அடிச்சு பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் போடுறீங்க. எதுனா இருந்தால் என்ன பிரதர், சினிமா பார்த்து காப்பி அடிச்சா பண்ணால் என்ன? இப்போ எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ என்றைக்குமே வந்து சீரியல்னால் வந்து கொஞ்சம் சில பேர் அதை ரொம்ப கீழே தான் பார்க்குறாங்க. அங்கேயும் உண்மையான உழைப்பாளிங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒரு சீரியலை நம்பி ஒரு 100 குடும்பம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஈஸியாக ஒரு கமெண்ட் போட்டு போயிடுறீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் பிரதர். ஸோ நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ எப்படி கருப்புசாமி வேஷம் போட்டு நடிக்கிற? நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே ஸ்ரீ இல்லை, அந்த கேரக்டர் நடிக்குது, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பைபிள் ஸ்டோரி எடுத்தால் கூட அங்கே ஏசப்பாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், யூதாஸாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். யூதாஸா நடிக்கிறவன் நிஜமான யூதாஸ் கிடையாது. சரியா? அவன் ஒரு உண்மையான பிலீவர் கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆக்டிங். நம்ம அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுல வி ஆர் குவிக் டு ஜட்ஜ். நான் ஒன்றும் ஏசப்பா பேரை சொல்லி அடுத்தவங்ககிட்ட காணிக்க வாங்கி ஏமாத்துறவங்க கிடையாது. நீங்கள் எவ்வளோ நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ். அதனால் வேலையில் நல்ல வேலை கெட்ட வேலைலாம் கிடையாது. அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம். ஒருவேளை நான் போலீஸ் தொழில் இருந்தேன்னா என்னை கோயிலுக்குள்ள ஒரு டியூட்டி போட்டாங்கன்னா அந்த டியூட்டி நான் போட்டு போய் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நீ இப்படி சொல்கிறியா, அப்படி சொல்கிறியா, அது பண்ணுறியா, இது பண்ணுறியா, சினிமா விட்டுவா, என்ன வழி நடத்துறது இயேசு, இந்த வேலையை கொடுக்குறது இயேசு. ஓகேவா? அது வெறும் நடிப்பு தான். இன்றைக்கி எல்லா துறையிலும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணுன்றதான் பார்க்கணுமே தவிர எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் அ கிளாரிஃபிகேஷன். ஸோ வன்மத்தை கக்கிறத விட்டுட்டு நான் ஏதோ சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த காசு வச்சு என்னால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறேன், அவ்வளோதான். நான் ஏசப்பா பேரை சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு வரல, காணிக்க கேட்கறதுக்கு வரல. ஸோ நான் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியது இயேசு. நீங்கள் போட்டு மண்டையை உடச்சிக்க. ஜீ தமிழ்ல மக்கள் மத்தியில பெரும் ஆதரவை பெற்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல் தான் கெட்டிமேளம். இந்த சீரியல்ல வெற்றி அப்படின்ற கேரக்டர்ல ஸ்ரீகுமார் கணேஷ் நடிச்சிட்டு வராரு. ரீசெண்டா இவரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த சீரியலோட மேக்கிங் வீடியோஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிச்சு கடந்த மே மாசம் வெளியான கருப்பு படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இந்த சீரியல்ல கருப்பசாமி வர மாதிரி ஒரு சீனை எடுத்திருப்பாங்க. அந்த மேக்கிங் வீடியோவை பார்த்து பலரும் ஸ்ரீகுமாரை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு எப்படி கருப்பசாமி மாதிரி நடிக்கலாம்னு கேட்டுட்டு வராங்க. இன்னும் சிலர் எதுக்கு இப்படி படத்தை காப்பி அடிச்சு சீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா ஸ்ரீகுமார் அவர்கள் வீடியோன்னு வெளியிட்டு இருக்காரு. இப்படி நான் ஒரு நடிகன், எந்த கேரக்டர்னாலும் நடிப்பேன், அதே மாதிரி படத்தை காப்பி பண்ணி எடுத்தா என்ன தப்பு, எல்லாம் தொழில் தானே அப்படின்னு ஸ்ரீகுமார் விளக்கம் கொடுத்திருக்காரு.